யுகங்களை கடந்து உலகின் தன்னிகரற்ற இதிகாசமாய் திகழும் மகாபாரதத்தின் பிரம்மாண்ட பாதையில் ஒரு பயணம். அஸ்தினாபுரம், பாஞ்சாலம், இந்திரபிரஸ்தம், துவாரகை, விராடம் என இதிகாச காலத்தை நோக்கி ஒரு இணையற்ற யாத்திரை. தத்துவ தரிசனம் என்பது உண்மையை காணுதல். உண்மையை காண்பதற்கே உயிர்கள் முயன்று வருகின்றன. தேடிய பொருளை கண்டெடுத்தவருக்கு மேலும் தேடித் திரிய வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளது எது என்று தேடுவதே உயிர்களின் இயல்பு. இருப்பதை உரியதாக்கிக் கொள்ள செய்யும் முயற்சியே வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது. கோடைக்காலத்தில் நதியின் நீர் ஒடுங்கி இருக்கும்போது நெடுந்தூரத்துக்கு நனைந்த பூமி அதில் பார்வைக்கு தென்படுகிறது. ஆயினும் அதை சாகுபடிக்கு உரியதாக்கிக் கொள்ள யாருமே முயல்வதில்லை. ஏனென்றால் மாரிக்காலத்தில் மீண்டும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளப் பிரவாகத்துக்கு அது உட்படும். நாளைக்கு பயன்படாது போகுமாதலால் இன்றே அது பயனற்றதென்று கருதப்படுகிறது. தத்துவவாதிகள் தேகத்தையும் அதனின்று தோன்றும் சுக துக்கங்களையும் அங்கனமே கருதுகின்றனர். முன்போர் காலத்தில் நம் தேகம் இல்லை, இடையில் அது வந்துள்ளது, பின்பு அது இல்லாமற் போகும். ஆகையால் இடையில் இருக்கும் போதும் உண்மையில் அது இல்லை என்பதே நிதர்சனமாகும். வல்லபாச்சாரியாரோட வழிவந்த சீடர்களுக்கு கோகுலம் இன்றளவும் ஆன்மீக தலைமையிடமா திகழுது. கிருஷ்ணர் பிறந்ததும் கம்சனுக்கு பயந்து வாசுதேவர் இரவோட இரவா கிளம்பி நந்தகோபர் கிட்ட கிருஷ்ணரை கொண்டு வந்து ஒப்படைச்சார். மதுராவில இருந்து இரவு முழுக்க நடந்தே அவர் கோகுலத்தை வந்தடைஞ்சாரா.
கோகுலம்தான் நந்தகோபர் வாழ்ந்த ஊர். யாதவ மக்களோட தலைவனா நந்தகோபர் விளங்கியிருக்கார். கிருஷ்ணர் பிறந்ததிலிருந்து சில பல வருடங்களுக்கு வாழ்ந்த ஊர் இது. அதனாலேயே இன்னும் கூட சில கிருஷ்ண பக்தர்கள் இந்த ஊருக்குள்ள செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க. இடத்தோட பேரு மகாவன். இங்க இருக்கிற சின்ன குன்றை தாண்டி போனோம்னா அந்த பக்கம் நந்தபவன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. நந்தபவன் அப்படிங்கிறது நந்தகோபர் வாழ்ந்த பகுதி. ஏறத்தாழ 5000 ஆண்டுகளா கிருஷ்ண வரலாறோட தொடர்புபடுத்தி பேசப்படுற இடம் இது. கோகுலத்தையே இங்க உள்ள மக்கள் 2 விதமான கோகுலமா பாக்குறாங்க. ஒண்ணு நாம கடந்து வந்த அந்த புதிய கோகுலம், இன்னொன்னு நாம போகிற அந்த பழைய கோகுலம். இந்த 2 கோகுலத்திலயுமே நந்தபவன்கள் இருக்கு. புது கோகுலத்துல இருக்கிற நந்தபவனை யசோத நந்தபவன் அப்படின்னும், நம்ம போற இந்த பழைய நந்தபவனை சௌரச கம்பா அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சௌரச கம்பா கோவில்ல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமா இருக்குல்ல? வாங்க போய் பார்க்கலாம். இந்த உயரமான இடத்துலதான் நந்தகோபுரம் மற்ற கோகுலவாசிகளும் இருந்தாங்களாம். அதுலயும் குறிப்பா நந்தகோபுரோட குடியிருப்பு இருந்த பகுதி இந்த பகுதி தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இப்ப சௌரசி கம்பா அப்படின்னு ஒரு கோயில் கட்டப்பட்டு வணங்கப்பட்டு வருது. சௌரசி அப்படின்னா இந்தியில சரியா 84 அப்படின்னு அர்த்தம். சரியா 84 தூண்களால கட்டப்பட்டதுனால அந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 84 தூண்களும் கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா அந்த தூண்களை பாக்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துலதான் கிருஷ்ணர் பலராமர் 2 பேரும் வளர்ந்தாங்க. இங்க சரியா 84 தூண்கள் இருக்கு. இந்த எண்ணிக்கை 84 இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல மொத்தம் 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. அதனால ஒவ்வொரு 1 லட்சம் ஜீவராசிக்கும் ஒரு தூண் வீதம் மொத்தம் 84 தூண்கள் இங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் முழுக்கவே ரொம்ப அழகழகான சுவரோவியங்கள்லாம் தீட்டப்பட்டிருக்கு. எல்லாமே கிருஷ்ணருடைய லீலைகளை வளர்க்கிற மாதிரியான ஓவியங்கள். சுமார் 5000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தருடைய வாழ்க்கைய அதே இடத்துக்கு வந்து ஓவியங்களா பாக்குற அனுபவமே ரொம்ப சுவாரஸ்யமானது, ரொம்ப அபூர்வமானதுன்னு கூட சொல்லலாம். கோகுலத்தில் இருக்கிற கோயில்களிலேயே ரொம்ப பெரியது இந்த மகாவனம் கோயில் தான். அதனால நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய கோயில்கள்ல இந்த மகாவனம் கோயிலும் ஒண்ணு அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். भगवान कृष्ण झूला झुलाए हमारी यात्रा सफल करना मनोकामना पूर्ण करना। बोलो गोपाल कृष्ण भगवान की जय। நந்தகோபர் யாதவர்களோட ஒரு பிரிவான மண்டல தேசக்கு தலைவரா இருந்திருக்கார். பலராமர் பிறந்ததும் இங்கதான். கிருஷ்ணர் வந்ததிலிருந்து கோகுலத்துல இருந்த பசுக்கள் எல்லாம் கூடுதலா பால் கறக்க ஆரம்பிச்சுதான். மதுராவில் உட்பட்ட இடமா இருந்திருக்கு இந்த கோகுலம். தினமும் மதுரா அரண்மனைக்கு இங்க இருந்துதான் பால் போகுமா. அது தவிர கோகுலத்தோட தலைவன்கிற முறையில நந்தகோபர் கம்சனுக்கு வரி செலுத்திக்கிட்டும் வந்திருக்காரு. ஆனாலும் ரொம்ப வருஷமா தன்னை கொல்ல போற கிருஷ்ணன் நந்தகோபர் வீட்டுலதான் வளரப்போறான் அப்படிங்கிற உண்மை கம்சனுக்கு தெரியவே இல்லை. அது கம்சனுக்கு தெரிய வந்த போது அவன் பல தொல்லைகளை கிருஷ்ணருக்கு தர துவங்கினான். அதுல ஒண்ணுதான் கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது பூதகிங்கிற அரக்கிய கோகுலத்துக்கு கம்சன் அனுப்பி வச்ச கதை.
சாதாரண பெண் வேடத்துல வந்த பூதகி கிருஷ்ணருக்கு பால் ஊட்டும் போது கொன்னுடணும்ங்கிறது அவளோட திட்டம். ஆனா கிருஷ்ணரால பூதகி வதம் செய்யப்படுறா. அந்த சம்பவம் நிகழ்ந்தத நினைவுபடுத்தும் விதமா பூதகியோட சிலை இங்க அமைக்கப்பட்டிருக்கு. கமார்பூர் நாட்டு அரசனான நரகாசுரனை கிருஷ்ணர் கொன்னனாலதான் நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். கிருஷ்ணர் அரசியல் காரணங்களுக்காகவும் தன்னோட ராஜ்யத்தை விரிவுபடுத்திக்கிறதுக்காகவும் சில நாடுகள் மீது போர் தொடுத்தார். போர் தொடுக்காம திருமண உறவு மூலமாவும் அவரோட தன்னோட ராஜ்யத்தை பெரிதுபடுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி போஜ யாதவ குலத்தை சேர்ந்த ருக்மணியை அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டார். இதே காரணங்களுக்காக தான் அவரோட இரண்டாவது மனைவியான பாமாவையும் அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டார். பிற்காலத்துல இவரை பின்பற்றிய பாண்டவர்கள் ஒருத்தரான அர்ஜுனரும் இதே மாதிரி நிறைய பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறார். இதனால பல அரசர்களோட பகைமையை அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க. இதனாலதான் அந்த அரசர்கள் எல்லாம் குருஷேத்திர போர் நடந்தப்போ பாண்டவர்களுக்கு எதிரியான கௌரவ பக்கம் சேர்ந்தாங்க. அப்போது இருந்த அரசியல் அமைப்புல ஒரு நாட்டோட அரசன் எவ்வளவு வலிமையானவனா இருந்தாலும் சாமர்த்தியசாலியா இருந்திருந்தா தன் ராஜ்யத்தோட பலத்தை பெருக்கிக்கலான்னு இப்படி விதி இருந்துச்சு. இதனால பெரிதும் பாதிக்கப்பட்டவங்க பெண்கள் தான். ஒரு நாட்டோட இளவரசியா இருந்தாலும் ஒரு வலிமை மிக்க அரசனால கடத்தப்பட்டு அவனோட அந்த புறத்துல 10-11 சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. இதுல விதிவிலக்கு கிருஷ்ணர் மட்டும்தான். ஏன்னா கிருஷ்ணர் திருமணம் செஞ்சுக்கிட்ட எல்லாருமே அவரை காதலிச்சு அவரோட வாழணும்னு நினைச்சவங்க அப்படின்னு வரலாறு. வீடுகள்ல சில சமயம் குழந்தைகளோட குறும்பு தாங்க முடியலன்னா சின்ன கயிறை வச்சு அந்த குழந்தையை கட்டி போட்டுருவாங்க. இப்ப யாரும் அப்படி செய்யறது இல்லைனாலும் கூட நிறைய குழந்தைகள் உள்ள வீட்டுல ரொம்ப சேட்டை பண்ற பிள்ளைகளை பயமுறுத்துறதுக்காக அப்படி செய்யறது ஒரு காலத்துல வழக்கமா இருந்திருக்கு. அது இன்னைக்கு நேத்து நடந்த வழக்கம் இல்ல. சாதாரண குழந்தைகளை சமாளிக்கிறதே கஷ்டம்னு சொல்லும் போது கிருஷ்ணர மாதிரியான ஒரு குழந்தைய வளர்க்க யசோதா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. கிருஷ்ணன் வெண்ணைய திருடினா, மாடுகளை அவிழ்த்து விட்டான், அப்படி இப்படின்னு யசோதாவுக்கு தினமும் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்குமா. அதனால ஒரு நாள் கோபத்துல யசோதா கிருஷ்ணரை ஒரு உரல்ல கட்டி போட்டுட்டாங்க. பால்குடி மாறாத வயசுல பூதகிய வதம் செஞ்சவர் தானே கிருஷ்ணர். அவருக்கு அந்த கயிறெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைனாலும் கூட தன் தாய் யசோதைக்காக கொஞ்ச நேரம் அந்த கயிறோட அமைதியா இருந்தாரா. அதுக்கப்புறம் உரலோட இழுத்துக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டாரா. அந்த உரல் 2 மரங்களுக்கு இடையில சிக்கிடுச்சு. உடனே அந்த மரங்கள் திடீர்னு மனித உருப்பெற்றது. குபேரனோட மகன்களான நலா குபரன், மணிகீரவன் அப்படிங்கிற 2 பேரு சாபத்தினால அங்க அர்ஜுன மரமா நின்னுகிட்டு இருந்திருக்காங்க. கிருஷ்ணரோட கை பட்டதும் அவங்க திரும்பவும் பழைய ரூபம் எடுத்து வானுலகத்துக்கு போயிருக்காங்க. அந்த சம்பவம் நடந்த இடம்தான் உகல் பந்தம் அப்படிங்கிற இந்த இடம். ஒரு சேட்டக்கார பையனா இருந்ததுனால அவரை கட்டுப்படுத்துறதுக்கு அவரை வழியே தெரியாம யசோதா அவரை ஒரு உரல்ல கட்டி போட்டாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த சம்பவம் நடந்த உகல் பந்தரம்ங்கிற இடத்துலதான் இப்ப நான் இருக்கிறேன். அந்த நிகழ்ச்சியை குறிக்கிறது மாதிரி இங்க ரொம்ப பழமையான ஒரு உரல் ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம சாப விமோசனம் அடைந்த குபேரனுடைய 2 மகன்களை குறிக்கிறது மாதிரியான ஒரு சிற்பமும் கூட பக்கத்திலேயே இருக்கு. மகாபாரதம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு கதாபாத்திரமாவே வர்ற யமுனா தேவிக்கும் கூட ரொம்ப பக்கத்திலேயே ஒரு சன்னிதானம் இருக்கு. இதெல்லாம் விட ரொம்ப விசேஷமா இங்க ஒரு ராதாகிருஷ்ணனுடைய சன்னிதி இருக்கு. மற்ற ராதாகிருஷ்ணர் கோயில்களை விட இது கொஞ்சம் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கதான் முதலா நம்ம கிருஷ்ணர் ராதைய சந்திக்கிறார். இப்படி பல விதங்கள்ல முக்கியமான ஒரு இடம் இந்த உக்கல் பந்தனம் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி சுவாரஸ்யமான பல இடங்கள் இந்த கோவிலத்தை சுத்தி இருக்கு. பார்க்கலாம். மாணவன் ஒருத்தன் ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்டான். ராமரும் சீதையும் எங்க தல தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க? அதுக்கு ஆசிரியர் பதில் சொன்னாரா, சீதை வளர்ந்த ஜனகரோட அரண்மனை தான் கொண்டாடி இருப்பாங்க. இதை கேட்டதும் மாணவன் சிரிச்சிட்டான். ஏன்னா கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் செஞ்சனாலதான் நம்ம தீபாவளியா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ண அவதாரம் ராமாவதாரத்துக்கு அடுத்தபடியா வருது. அப்படி இருக்கும்போது ராமாவதாரத்துல ஏது தல தீபாவளி அப்படின்னு சொன்னான். இது நான் எங்கேயோ படிச்ச கதை. கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செஞ்சனாலதான் நம்ம தீபாவளியா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நரகாசுரனை வதம் செஞ்சது கிருஷ்ணரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான நிகழ்வு. நரகாசுரனை அசுரன் சொன்னாலும் அறிவியல் ஆய்வாளர்கள் நரகாசுரனை ஒரு நாட்டோட அரசன் தான் சொல்றாங்க.
கிருஷ்ணன் நிறைய போர் செஞ்சிருக்காரு. அதுல ஒண்ணுதான் நரகாசுரனை போர் செஞ்சு அழிச்சது. நரகாசுர வதத்தை போலவே யமுனை நதிக்கரையோரமா இருக்கிற இந்த சின்ன இடத்துல கிருஷ்ண லீலையோட இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. அந்த சம்பவம் தான் யசோதைக்கு கிருஷ்ணர் சாதாரண குழந்தை இல்லைங்கிறத புரிய வச்சிருக்கு. யாருக்கும் தெரியாம இங்க அடிக்கடி ஓடி வர்ற கிருஷ்ணன் யமுனை நதிக்கரையோரமா இருக்கிற மண்ணை அள்ளி அள்ளி வாயில போட்டுக்குவாரா. யாருக்கும் தெரியாம ஒரு காரியத்தை குழந்தைங்க செய்யலாம். ஆனா அம்மா கிட்ட இருந்து மட்டும் எதையுமே மறைக்க முடியாது இல்லையா? அதுக்கு கிருஷ்ணர் மட்டும் விதிவிலக்கா என்ன? ஒரு நாள் யசோதை கிட்ட கிருஷ்ணரும் மாட்டிக்கிட்டார். யசோதை மண்ண திண்ணையான்னு கேட்டதும் இல்லன்னு பொய்யா தலையாட்டியிருக்காரு கிருஷ்ணர். எங்க வாய திறந்து காட்டு அப்படின்னு கேட்கவும் கிருஷ்ணர் வாய திறந்து காட்டினாரா. அதுல யசோதைக்கு தெரிஞ்சது மண்ணோ கல்லோ இல்ல, இந்த பிரபஞ்சம். யசோதைக்கு மயக்கம் வராத குறைதான். நம்ம குழந்தை சாதாரண குழந்தை இல்ல, கடவுளே நமக்கு குழந்தையா கிடைச்சிருக்காருன்னு யசோதையால உணர முடிஞ்சது. ஆனா இந்த சம்பவத்தை யசோதை உடனடியா மறக்கும்படி கிருஷ்ணர் செஞ்சிட்டாருன்னு சிலர் சொல்றாங்க. அந்த சம்பவம் நடந்த இடம்தான் இந்த பிரம்மாண்ட் காட். மகாபாரதத்துல நிறைய சம்பவங்கள் யமுனை நதி கரையோரமாவே தான் நடக்குது. யசோதா தன்னுடைய குழந்தையான கிருஷ்ணர் ஒரு தெய்வ குழந்தை அப்படிங்கறத உணர ஆரம்பிச்சதும் கூட இந்த யமுனை நதி கரையில தான். பிரம்மாண்ட காட்னு அழைக்கப்படுற அந்த இடத்துலதான் இப்ப நாமளும் இருக்கிறோம். இந்த பிரம்மாண்ட காட் நிறைய பக்தர்கள் வந்து போற இடங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். இந்த யமுனை நதி இப்பவும் கூட ரொம்ப அழகா ஓடிட்டு இருக்கு. இந்த யமுனா தேவிக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பலராமரோட சேர்ந்து கிருஷ்ணர் இருக்கிற மாதிரியான ஒரு சிலையும் கூட அங்க வைக்கப்பட்டிருக்கு. பொதுவா மதுரா, விருந்தாவன், கோகுலம் இப்படி எல்லா கிருஷ்ணர் கோயில்கள் இருக்கிற இடங்கள்லயும் பலராமருக்கு தனியா ஒரு சந்நிதி வைக்கப்பட்டிருக்கும். ஆனா பலராமருக்காக தனியா கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லலாம். ஆனா கோகுலத்துல பலராமருக்காகவே கட்டப்பட்ட கோயில் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நாமளும் கூட இங்கதான் போக போறோம். இந்த ஆலயத்துல இருக்கிற பலராமர் சிலை கிருஷ்ணனோட பேரன் வஜ்ரா நாபாவால 5000 வருடங்களுக்கு முன்ன வடிவமைக்கப்பட்டது. மதுரா நகரத்துல உள்ள சிலைகளிலேயே மிக பெரிதானது இந்த சிலைதான். பலராமர் கூட அவரது மனைவியான ரேவதிக்கும் இங்க சிலை அமைக்கப்பட்டிருக்கு. துவாரகையின் அரசனா வாழ்ந்தவர் பலராமர். அதனால அவருக்கு எப்பவுமே இங்க பட்டும் வைரமும் சாற்றித்தான் ராஜ அலங்காரத்துல வழிபாடு நடத்தப்படுது. கிருஷ்ணரோட அண்ணன் பலராமர் குறித்த கதைகளும் ரொம்ப சுவாரஸ்யமானது. பலராமர் முதல்ல கர்ப்பமா அவதரிச்சது தேவகியோட கர்ப்பத்துல. ஆனா கம்சன் அவரை எப்படியும் கொண்டுடுவாருன்றதுனால நந்தகோபர் இனத்துல இருந்த ரோகிணியோட கர்ப்பத்துக்கு மாற்றப்படுது. 2 கர்ப்பத்தில இருந்து உருவான சிசுன்றதுனால அவருக்கு சங்கர்ஷனான்ற பெயரும் இருக்கு. பிறக்கும் போது பெற்றோர்கள் வைத்த பெயர் ராமர். ஆனா வளர வளர நல்ல உடற்கட்டோடு இருந்ததுனால அவர் பலராமர்னு கூப்பிடுறாங்க. இவரு சின்ன வயசுல கிருஷ்ணன் மாதிரி மாடுதான் மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா பலராமருக்கு பிடிச்ச தொழில் விவசாயம் தான். அதனாலதான் நிறைய சிலைகள் கலப்பை ஏந்தியவாறு அமைக்கப்பட்டிருக்கு. பலராமர் பெரிய மல்லுத வீரர். அவருக்கு பிடித்த சிலர் துரியோதனன் தான். கிருஷ்ணர் சாமர்த்தியத்தால நிறைய ஜெயிச்சிருந்தான்னு சொன்னாலும் பலராமர் தன்னோட வலிமையால தான் நிறைய ஜெயிச்சார் நம்ம சொல்லலாம். வட மாநிலங்கள்ல பலராமருக்கு நிறைய கோவில்கள் இருக்கு. பலராமரோட வழிபாடு பிரதானமா இருந்திருக்குன்றதுக்கு சான்றிதழா நிறைய சிற்பங்கள், ஓவியங்கள், நாணயங்கள் எல்லாம் அகழாய்வுல கிடைச்சிருக்கு. இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான தகவலை நம்ம வரப்போற வாரங்கள்ல பார்க்க போறோம்.